ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷான தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் தக்காளியை சேர்த்துக்குங்க. கட் பண்ணி நான் 3/4 கிலோ தக்காளி சேர்த்துருக்குறேன். அது கூட ஒரு 10 காஞ்ச மிளகாய், ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். இனி இதில் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி சேர்த்துருக்குறேன். இனி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை கடாயிலே நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். உங்களுக்கு மிளகாய் இன்னும் கூட காரத்துக்கு வேணுன்னா சேர்த்துக்குங்க. எனக்கு இந்த கரெக்டாக இருக்குது, அதனால் 10 மிளகாய் சேர்த்துருக்குறேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்குங்க. இனி கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். தொக்குக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து கலர் மாறினதுக்கப்புறம் இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 பல் பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி தொக்குக்கு பூண்டு சேர்த்து வதக்கி போடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல, அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் இருக்கும். கடைசியில் பார்த்தா எண்ணெயெல்லாம் இழுத்துக்கும், அதனால் நல்லெண்ணெய் நிறையாவே சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். இனி இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் அந்த வேக வைக்கும்போது சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்குங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே, ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது, மீடியம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இது கொதிக்கும்போது ரொம்ப மேலையெல்லாம் தெரிக்கும், அதனால் ஒரு மூடி போட்டு வச்சே வேக விடுங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு வச்சுருங்க. இனி இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தய பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வெந்தயத்தை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, அதனால் வெந்தயத்தை பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, வெறும் சாதத்துக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.